ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான பிரிட்டி லேத்தல் அப்படின்ற ஒரு தரமான மற்றும் தாறுமாறான சர்வைவல் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு 26 லாங்குவேஜ்ல அவைலபிளா இருக்குதுங்க. தமிழ்லயும் இருக்கு. சும்மா படம் ஆரம்பிச்சு 13வது நிமிஷத்துல இருந்து கதை விறுவிறுன்னு போக ஆரம்பிக்கும். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, அமெரிக்காவை சார்ந்த ஒரு 5 பெண்கள் தங்களோட டான்ஸ் டீச்சரோட சேர்ந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேஜ் ஷோல கலந்துக்கிறதுக்காக போறாங்க. சோ அந்த ஸ்டேஜ் ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக பல நாட்களா கடுமையா பயிற்சி எடுத்திருந்திருக்காங்க. இவங்க ஆட போறது ஒரு சாதாரண நடனம் கிடையாதுங்க. பலரினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக்கல் டான்ஸ். விரல் நுனியில உடம்ப பேலன்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடுவாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரியான ஒரு டான்ஸுங்க. இந்த வகையில இன்டர்நேஷனல் ஸ்டேஜ் ஷோல கலந்துக்கிறதுக்காக இவங்க போறாங்க. போற வழியில ஒரு காட்டுக்குள்ள இவங்களோட பஸ் பிரேக் டவுன் ஆகுது. பஸ்ஸுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு 5 பெண்களும் இவங்களுடைய டீச்சரும் சேர்ந்து காட்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில ஒரு ஹோட்டலை கவனிக்கிறாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்ததுனால ரொம்ப களைப்பா இருக்குது. அதனால இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு கேப் பிடிச்சு நேரா டான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடலாம் அப்படின்ற பிளானோட இந்த ஹோட்டலுக்குள்ள நுழைறாங்க. தக்காளி வெளியிருந்து பார்த்த மாதிரி இது ஒரு சாதாரண ஹோட்டல் கிடையாதுங்க. ஒரு கொலகார ஹோட்டல். அந்த ஹோட்டலை நம்பி அந்த ஹோட்டலுக்குள்ள போன இந்த 6 பெண்களுக்கும் என்ன நடந்தது, செத்தாங்களா பொழைச்சாங்களா அப்படின்றது தான் மொத்த படமே. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பலரினா அப்படின்ற டான்ஸை பத்தி நம்ம கிட்ட சில விஷயங்களை சொல்றாங்க. பலரினா நடனம் அப்படின்றது சாதாரண நடனத்துல இருந்து சற்றே மாறுபட்ட ஒரு நடனங்க. இந்த நடனத்தை எல்லாராலையுமே ஆடிட முடியாது. கடுமையா பயிற்சி எடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு நடனத்தை பெர்ஃபெக்ட்டா ஆட முடியும். சில சமயங்கள்ல பயிற்சி எடுத்தவங்கனாலேயே சரியா ஆட முடியாதுன்னா பாத்துக்கோங்களேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பான நடனம். எந்த அளவுக்கு அப்படின்னா, இவங்களோட விரல் நுனியில இவங்களோட உடம்ப பேலன்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடும்போது விரலே கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டான்ஸ் ஆடும்போது இவங்களோட உடம்பு ரொம்ப பெயினா இருக்கும். பட் இந்த பெயின் எல்லாத்தையும் பாக்குற ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப அழகா காட்டுவாங்க. இப்போ ஒரு 4 பெண்கள் பாத்தீங்கன்னா பலரினா அப்படின்ற ஒரு நடனத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டான்ஸ் டீச்சரும் பாத்தீங்கன்னா இவங்களோட மூவ்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் லேட்டா தான் கைஸ் வராங்க. நம்ம ஹீரோயினோட பேரு போன்ஸுங்க. இவங்களோட குரூப்ல பிரின்சஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு ரொம்பவே பணக்கார வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோனுக்கு சுத்தமா ஆகவே ஆகாதுங்க. எப்ப பார்த்தாலும் அந்த பிரின்சஸ் அப்படின்ற பொண்ணு அவளுடைய பணக்கார திமிர காட்டுவா. அப்படி இல்லனா ரொம்ப ஆட்டிடியூட காட்டுவாங்க. இந்த பிரின்சஸோட பணக்கார ஆட்டிடியூட் அங்க டான்ஸ் ஆடுற மத்த பொண்ணுங்களுக்கும் சுத்தமா பிடிக்காது. ஆனாலும் இந்த பிரின்சஸ் எப்போதுமே நம்ம ஹீரோயின் கிட்ட வம்பிழுக்கிறதையே வழக்கமா வச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இன்னும் ஃப்ளோருக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கிட்ட சொல்லி கொடுத்து பிரச்சனையை பெருசு பண்றதுக்கு பாத்துக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துருவாங்க. என்னோட கேப் லேட் ஆயிடுச்சு, அதனால தான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த பிராக்டிஸ் செஷன்ல கலந்துப்பாங்க. இப்போ இவங்க எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வேணுனே நம்ம ஹீரோனை இந்த பிரின்சஸ் வந்து இடிப்பா. இது ஹீரோனுக்கு கோவத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரியே இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. இவங்க குரூப்ல வாய் பேச முடியாத, காது கேட்காத ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா. அந்த பொண்ணோட பேரு சோலி. அந்த பொண்ணு என்ன ஆச்சு அப்படின்னு அதே குரூப்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கக்கூடிய அவளுடைய அக்கா கிட்ட கேப்பா. இவளுடைய அக்கா பேரு ஜோங்க. ஜோ சொல்லுவா, 2 பேரும் வழக்கம் போல அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிற டான்ஸ் டீச்சர் திட்டுவாங்க. நம்ம எல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்டேஜ் ஷோல கலந்துக்க போறோம். டீமுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லாம இருந்தா எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் டான்ஸை நம்மளால கொடுக்க முடியும்? தயவு செஞ்சு கொஞ்சம் சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்ல, இவங்க குரூப்ல கிரேஸ் அப்படின்னு ஒரு லூசு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு இங்க நடக்கிறதை எல்லாம் அப்படியே தன்னை மறந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா. கிரேஸ், வேடிக்கை பார்த்தது போதும், டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க. உயிரை கொடுத்து சூப்பர்வா டான்ஸ் ஆடுவாங்க கைஸ். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இந்த ராணி இருக்கா இல்லையா, அதான் அந்த பணக்கார பிரின்சஸ், அவ மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட வம்பளுக்கு ஆரம்பிச்சிருவா. ரொம்ப திமிரு பண்றாளே அப்படின்னு ஹீரோயின் ரொம்பவே டென்ஷன் ஆவாங்க. இப்ப டான்ஸ் டீச்சரே இன்வால்வ் ஆயிட்டு ஒருத்தங்களுக்கும் தனித்தனியா நான் வாய்ப்பு தரேன், ஒழுங்கா ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணி டான்ஸ் ஆட வைப்பாங்க. இன்னைக்கு பிராக்டிஸ் முடிஞ்சது, எல்லாரும் ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க அப்படின்னு டான்ஸ் டீச்சர் சொல்ல இவங்க எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்ப மறுபடியும் இந்த ராணி ஹீரோயின் கிட்ட வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறா. உனக்கு டான்ஸ் ஆடும்போது ஸ்டெப் கவுண்ட் கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றா. ஆனா ஹீரோயின் அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்து ஹீரோயினை வம்பெடுத்துக்கிட்டே இருப்பா. இதுல கடுப்பான நம்ம ஹீரோயின் இந்த ராணியோட மூக்குலயே ஒரு குத்து விட்டுருவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வெளியில போய் நின்னுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இந்த டான்ஸ் டீச்சர் வருவாங்க. நீ அவளை அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, அது ஒரு விபத்து, அவளுடைய மூக்கு தான் என் கையில வந்து பட்டுருச்சு அப்படின்னு சொல்ல, அவளோட மூக்கை உடைக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்திருக்கணும். அந்த ராணியோட அம்மா தான் டான்ஸ் ப்ரோக்ராம்ல நீ கலந்துக்கிறதுக்காக ஸ்பான்சர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நாளைக்கு நடக்க போற இந்த இன்டர்நேஷனல் ஸ்டேஜ் ஷோல கலந்துக்கிறதன் மூலமா உன்னோட வாழ்க்கையே மாறும். அதுக்குள்ள ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி டான்ஸ் டீச்சர் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இந்த டான்ஸ் எல்லாம் பணக்காரங்க ஆடக்கூடிய டான்ஸ், எனக்கானது கிடையாது, அதனாலதான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டான்ஸ் டீச்சர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 5 பெண்களும் அப்புறம் இந்த டான்ஸ் டீச்சரும் மொத்தம் 6 பெண்கள் இன்டர்நேஷனல் டான்ஸ் ஷோல கலந்துக்கிறதுக்காக ஃபிளைட் பிடிச்சி அமெரிக்கால இருந்து வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. இவங்களுடைய டான்ஸ் ஷோ நடக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஒரு பஸ் வந்திருக்குது. சோ அந்த பஸ்ல தான் இவங்க எல்லாருமே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நடனம் ஆடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஷூ இருக்கு இல்லையா, அந்த ஷூ கொஞ்சம் ரஃபா இருக்கணும், வழுக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பிளேடு வச்சு அந்த ஷூவோடைய கீழ் பகுதியை கீறி கரடு முரடானதா மாத்திக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் சைலண்டா அந்த பஸ்ல வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ராணி இருக்காளே, அவளுக்கு இந்த பஸ்ல வரதுல விருப்பமே கிடையாதுங்க. ஏன்னா அவ பணக்கார வீட்டு பொண்ணு, அவ பஸ்ல எல்லாம் டிராவலே பண்ண மாட்டா. தன்னுடைய அம்மாக்கு போனை போட்டு நாங்க ரீரூட் ஆகி ஒரு இடத்துல லேண்ட் ஆயிட்டோம், என்ன பஸ்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த பஸ்ஸும் பாத்தீங்கன்னா சாதாரண பஸ் இல்லைங்க, ஒரு ஓட்ட உடசல் பஸ் ஆட்டு இருக்குது.
இருக்குது. சைலன்சர்ல டம்மு டும்னு சவுண்ட விட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு இடத்துல வண்டி பிரேக் டவுன் ஆகி நிக்குதுங்க. கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் காடா இருக்குது. அந்த பஸ் டிரைவரும் பாத்தீங்கன்னா டூல்ஸ் எல்லாம் எடுத்து பஸ் ரெடி பண்றதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ இந்த டான்ஸ் டீச்சர் இந்த ஷோ நடக்குது இல்லையா, அவங்க கிட்ட போன் பண்ணி பேசுறாங்க. அவங்க கண்டிப்பா நீங்க வருவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரியான கன்ஃபர்மேஷனை கேக்குறாங்க. நாளைக்கு தான ஷோ, நாங்க கண்டிப்பா வந்துருவோம் அப்படின்னு சொல்ல அந்த ஷோவை நடத்துறவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி இருந்திருப்பாங்க போல. இந்த டீச்சர் ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. இவங்க ஆன் டைமுக்கு அங்க போவாங்க அப்படின்ற நம்பிக்கை இல்லாதனால அவங்க ஆல்டர்னேட் பிளானும் பண்ண போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டீச்சரை பார்த்துட்டு ஹீரோயின் கேக்குறாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஷோவை நடத்துறவங்க நம்ம சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனா ஆல்டர்னேட் பிளானும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஸ்ஸுக்குள்ள வெயிட் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களோட காஸ்டியூம் பேக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, நாம இந்த இடத்துல இருந்து புறப்படலாம். முடிஞ்ச வரைக்கும் நடந்து போய் ஒரு கிராமத்தை ரீச் பண்ணிட்டோம்னா அங்கிருந்து ஒரு கேபை பிடிச்சி ஷோ நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. நம்ம ராணி மகாராணி பயங்கர டென்ஷன் ஆவறாங்க. என்ன முதல்ல பஸ்ல கூட்டிட்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்க வச்சு கூட்டிட்டு போறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் இவங்க 6 பேரும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு இடி இடிக்க ஆரம்பிக்குதுங்க. பட்டுன்னு மழை பெய்யவும் ஆரம்பிக்குது. மழையில நனைஞ்சபடியே இவங்க 6 பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. இப்ப ராணி மகாராணி சொல்லுவா, அவன் ஏன் இப்படி ரிஸ்க் எடுத்து நடந்து போயிட்டு இருக்கணும், பேசாம பஸ்ஸுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, முதல்ல இந்த பஸ் பிடிக்கல அப்படின்னா இப்ப இந்த பஸ்ஸுக்கே போயிடலாம்னு சொல்றா. எப்போதுமே நீ சந்தோஷமாவே இருக்க மாட்டியா, ஏதோ ஒன்று நோய் நோயின்னு சொல்லிட்டே தான் இருப்பியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்க கூட எல்லாம் இருந்தா சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னு இந்த ராணியும் ரிப்ளை கொடுப்பா. அப்படியே இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த காட்டுக்குள்ள ஒரு பில் போர்டை கவனிப்பாங்க. பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கிறதுக்கான விளம்பரங்க. இப்படியே போன ஒரு ஹோட்டல் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரு பில்டிங் இவங்களோட கண்களுக்கு தெரியுதுங்க. அந்த பில்டிங்க்கு வெளியில ஒரு நபர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த நபர் கிட்ட போயிட்டு உங்ககிட்ட மொபைல் இருக்குதா, எங்க மொபைல்ஸ்ல எல்லாம் சுத்தமா நெட்வொர்க்கே இல்ல, எங்களுக்கு ஒரு கேப் வேணும் அப்படின்னு சொல்ல அந்த நபர் சைகிலேயே பேசுறாரு. அப்போ அந்த ஹோட்டலுக்குள்ள இருந்து ஒரு நபர் வெளியில வராருங்க. அந்த நபர் சொல்றாரு, என் பேர் ஆசிப், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா, அவனால வாய் பேச முடியாது, பேசுறதும் கேட்காது அப்படின்னு சொல்ல இந்த சோழியோட அக்கா சொல்றா, உங்க சிச்சுவேஷன் என்னன்னு எனக்கு புரியுது, ஏன்னா என்னோட தங்கச்சிக்கும் வாய் பேச முடியாது, காதும் கேட்காது அப்படின்னு சொல்ல இவங்க கேக்குறாங்க, உங்களால எங்களுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா, நாங்க ஒரு டான்ஸ் ஷோக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும், முதல்ல நீங்க உள்ள வாங்க, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையுமே ஒரு உள்ள கூட்டிட்டு போறாருங்க. அந்த ஹோட்டலுக்குள்ள போய் பார்த்தா நிறைய ஆண்கள் சூதாடிக்கிட்டு இருக்காங்க, சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 5 பெண்கள்ல சில பேருக்கு இந்த இடம் ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுத்தாலும் கிரேஸுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடம் சுத்தமாவே பிடிக்கல. சூதாடுறதெல்லாம் டீசன்சிக்கு எதிரானது, அதனால டீச்சர் நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு டான்ஸ் டீச்சர் கிட்ட சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, பிடிக்கலன்னா கண்ணை முடிக்கும், நான் போய் குடிக்க போறேன் அப்படின்ட்டு. இப்போ இவங்க எல்லாரும் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பையன் அங்க ஸ்டேஜ்ல நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். அந்த பையனை பார்த்த உடனே இந்த சோழிக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவ சைக்கிளே அவங்க அக்கா கிட்ட சொல்லுவா. இப்போ நம்ம ஹீரோயின் வால்ல இருக்கக்கூடிய ஒரு போட்டோ கவனிக்கிறாங்க. அந்த போட்டோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, பேரலினா அப்படின்ற டான்ஸ். சோ அந்த டான்ஸ் போஸ்ல இருக்குது. அது யாரு அப்படின்னு கேட்கும்போது அப்ப இந்த ஓசிப் சொல்றாரு, இவங்க என்னோட பாஸ் தான், ஆக்சுவலா என்னோட பாஸும் இந்த டான்ஸ் நல்லாவே ஆடுவாங்க, ஒரு சின்ன டான்ஸுக்கு அப்புறம் இவங்க ஆடுறத நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்ல இந்த ஹோட்டலோட பாஸ் வந்து ஒரு லேடிங்க. அந்த லேடி பாத்தீங்கன்னா மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இப்போ இந்த 5 பொண்ணுங்களும் இந்த இடத்தோட தீம் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது டான்ஸ் டீச்சர் இந்த ஓசிப் கிட்ட சொல்றாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, எங்களுக்கு உண்மையிலேயே டைம் இல்ல, நாளைக்கு இந்த பொண்ணுங்க டான்ஸ் ஆட போறாங்க, உடனடியே நாங்க போய் ஆகணும், நாங்க போறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது சூப்பர்வைசர் லேடி உள்ள இருந்து வெளியில வந்து, என்ன இந்த இடமெல்லாம் ஈரமா இருக்குது அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஓசிப் இந்த பெண்கள் கிட்ட எல்லாம் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. இவ பேரு சோனா, ரொம்ப அன்பானவ அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஆனா அவங்கள பார்த்தா அன்பானவங்க மாதிரிலாம் தெரியல, ரொம்ப கோவப்படக்கூடிய பெண் மாதிரி தெரியுது. நீங்க ரொம்ப ஈரமா இருக்கிறதுனால இந்த இடமே ஒரு மாதிரி கசகசன்னு ஆகுது, அதனால நீங்க ட்ரையர் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு இந்த ஓசிப் சொல்றாரு. இந்த டான்ஸ் டீச்சர் சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, நாங்களே கிளம்பலான்னு தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எங்க ஹோட்டலுக்கு நீங்க வந்திருக்கீங்க, பலரினா டான்சர்ஸ்க்கு நாங்க பெஸ்டா தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல சூப்பர்வைசர் சோனா சொல்றாங்க, சேஞ்ச் பண்றதுக்கு வேற ஏதாவது ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு கேட்க பார்த்தா நாளைக்கு ஃபங்க்ஷன்ல இவங்க டான்ஸ் ஆடுறதுக்காக ஒரு காஸ்டியூம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த காஸ்டியூமை பாத்தீங்கன்னா இந்த 5 பொண்ணுங்களும் வியர் பண்ணிக்கிறாங்க. அது ஒயிட் கலர் ஷார்ட் ட்ரெஸ் மாதிரி இருக்குதுங்க. அந்த ட்ரெஸ்ல அவங்கள பாக்குறதுக்கு ஒரு வெள்ளை கலர் பறவை மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த ஆசிப் சொல்றாரு. இவங்க ரொம்ப பசியா இருக்கிறதுனால இந்த சோனா பாத்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்க அவசர அவசரமா சாப்பிடுறாங்க. பொறுமையா சாப்பிடுங்க, ஒயிட் கலர் ட்ரெஸ் சிந்திக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போறாங்க. இப்ப எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த ஹோட்டலோட பாஸ் வராங்க. அவங்க எல்லாருமே இந்த இடத்துல பாக்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, என்ன நானே இன்ட்ரோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரு தேவோரா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நீங்க ஒரு பெரிய டான்ஸ் ஷோல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறதா ஆசிப் சொன்னா அப்படிங்கும்போது இந்த 5 பெண்களும் சொல்றாங்க, ஆமாங்க அது ஒரு இன்டர்நேஷனல் டான்ஸ் ஷோ, அங்க கலந்துக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நான் பெருமைக்காக சொல்லல, வேர்ல்டுலயே ரொம்ப நல்லா ஆடக்கூடியவங்களை மட்டும் தான் அங்க இன்வைட் பண்ணுவாங்க, அந்த வகையில எங்களையும் இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த ஹோட்டலோட பாஸ் சொல்றாங்க, எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நானும் ஒரு டான்சர் தான், சரி நீங்க அந்த இடத்துக்கு போறதுக்காக ஒரு மினி வேன் அரேஞ்ச் பண்ணட்டா அப்படின்னு கேட்க இந்த டான்ஸ் டீச்சர் கண்டிப்பாங்க, அதை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கும்போது சரி நீங்க ஃப்ரீயா ரிலாக்ஸா இருங்க, நான் அதற்கான ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு இந்த பாஸ் கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த ஹோட்டலுக்குள்ள பாஷா அப்படின்ற ஒரு நபர் தன்னோட ஆட்களோட நுழையறாங்க. இந்த பாஷாவோட அப்பா பாத்தீங்கன்னா ஹைலி இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆளுங்க. சோ இந்த ஹோட்டலோட முதலாளி வந்து இந்த பாஷாவோட அப்பா கிட்ட கடன் பட்டிருக்காங்க போல. அந்த கடனை மாசம் மாசம் இந்த பாஷான்ற வந்து வாங்கிட்டு போவான். அந்த வகையில இப்போ இந்த பாஷா வாங்குறதுக்காக வந்திருக்கான். இந்த ஹோட்டலுக்கு சரக்கு அடிக்கிறதுக்காக வந்திருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த பாஷாவோட அப்பாக்காகவே இந்த பாஷாக்கு ரெஸ்பெக்ட்
கொடுப்பாங்க. இந்த பாஷாவும் தன்னுடைய அப்பா பேரை சொல்லிக்கிட்டு எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதத்திற்கான கடன் தொகையை அவன் கையில கொடுக்குறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனுடைய கேங்ல வாய் பேச முடியாத காது கேட்காத பொண்ணுறுத்தி இருக்கா இல்லையா சோலி, அவளோட காதுல இருக்கக்கூடிய இயரிங் ஐடு இருக்கு இல்லையா, அது சரியா வேலை செய்ய மாட்டேதுங்க. மழை பெஞ்சதுனால சரியா வேலை செய்யல போல. அவ அதை ஒர்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாக்குறா, ஆனா சரியா வேலை செய்யல. சுத்தி இருக்கக்கூடிய எதுவுமே அவளுக்கு கேட்க மாட்டேது. எல்லோரும் பாடுறாங்க, சிரிக்கிறாங்க, ஆடுறாங்க, ஆனா எந்த சத்தமே அவளுக்கு கேட்கலங்க. நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சைக்கிளையே தன்னுடைய அக்கா கிட்ட இவ சொல்றா. சோலியோட அக்கா இந்த ஆசிப் கிட்ட என் சிஸ்டர் வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் வாட்டியர் அப்படின்ற மாதிரி கை கொடுக்குறான். இவளும் போறதுக்கு தயாராகிறா. பட் என்ன டான்ஸ் டீச்சர் குறுக்கிட்டுறாங்க. இல்ல வாஷ்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே கூட்டிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை டீச்சர் கூட்டிட்டு போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வாஷ்ரூம் நோக்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது வெளியில நின்னுட்டு இருந்தானே இந்த பாஷா, அவன் இந்த டான்ஸ் டீச்சரை பாக்குறான். இந்த டான்ஸ் டீச்சர் மேல ஆசைப்படுறாங்க. பார்த்தா இந்த ஹோட்டல்ல வாஷ்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குது. டான்ஸ் டீச்சர் பாத்தீங்கன்னா அது வாஷ்ரூமான் ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அது வாஷ்ரூம் தான், நீ யூஸ் பண்ணிட்டு வா, நான் இங்கேயே நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் டீச்சர் நின்னுட்டு இருப்பாங்க. சோலி வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காக உள்ள போயிருவா. கீழே இந்த 4 பெண்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அப்ப அங்க ஒருத்தர் பியானோ வாசிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த மியூசிக் ஏத்த மாதிரி நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல போய் ஜாலியா அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த டான்ஸ் டீச்சரை தவிர மத்த எல்லாருமே கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டான்ஸ் டீச்சர் பாத்தீங்கன்னா வாஷ்ரூமுக்கு வெளியில நின்னுட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு டோர் இருக்குங்க. அந்த டோருக்குள்ள இருந்து கத்துற மாதிரியான சத்தம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும். என்ன சத்தம் அது அப்படின்னு இவங்க யோசனை பண்ண ஆரம்பிப்பாங்க. பார்த்தா அங்க கண்ணாடி டோர் தான் இருக்கும். அந்த டோருக்குள்ள எட்டி பார்க்கும்போது இந்த ஹோட்டலோட ஓனர் இருக்கா இல்லையா, ஒருத்தனை போட்டு பொலன்னு பொளந்து அவனுடைய நாக்குல டீ அப்படின்ற சிம்பிள்ல சூடு வைப்பாங்க. அவன் வலி தாங்க முடியாம கதறிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்தது இந்த டீச்சர் மிரண்டு போயிருவாங்க. இது ஒன்னும் சாதாரண இடம் மாதிரி தெரியல, ஏதோ வில்லங்க முடிச்ச இடம் மாதிரி இருக்குது. இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நமக்கும் நம்ம பொண்ணுங்களுக்கும் ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா வாஷ்ரூம் கிட்ட ஓடுறாங்க. வாஷ்ரூம் டோர் ஓபன் பண்ணா உள்ள சோலியை காணோம். ஒருவேளை சோலி இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு டான்ஸ் டீச்சர் கிளம்பிடுறாங்க. ஆனா சோலி இன்னுமே அந்த வாஷ்ரூம்குள்ள தான் இருப்பா. அந்த ஈரிங் ஐடி இருக்கு இல்லையா, அது வேலை செய்தா அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்குள்ள நின்று செக் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவங்க இல்லன்னு நினைச்சிட்டு டான்ஸ் டீச்சர் கீழே வேகமா வந்துகிட்டு இருப்பாங்க. அதே சமயம் ஸ்டேஜ்ல இந்த 4 பெண்களும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா, வழக்கம் போல இந்த ராணி மகாராணி நம்ம ஹீரோயினை டான்ஸ் ஆடும்போது இடிக்கிறது அடிக்கிறதுன்னு வம்பெழுத்துக்கிட்டு இருப்பா. நாகரிகம் கருதி நம்ம ஹீரோயின் சைலண்டா ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வந்துருவாங்க. இப்ப டான்ஸ் டீச்சர் இந்த பொண்ணுங்க கிட்ட பேசி இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு மாடியில இருந்து கீழே இறங்கி வருவாங்க. பார்த்தா இந்த பாஷா வந்து வழிமறைப்பான். இன்னைக்கு ராத்திரி நீ என் கூட பார்ட்டி பண்ணணும் அப்படின்னு டான்ஸ் டீச்சர் கிட்ட சொல்ல, என்ன விடு நான் போகணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த பாஷா பாத்தீங்கன்னா உங்ககிட்ட அன்பா பேசினா ஒத்துக்க மாட்டியா, ரகுடான ஆளை தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரகுடாவும் டான்ஸ் டீச்சர் கிட்ட நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஆனா இந்த டான்ஸ் டீச்சர் பாத்தீங்கன்னா அவனை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. பொண்ணுங்களா நம்ம உடனடியா இந்த இடத்த விட்டு கிளம்பணும், உங்களோட பேக் எல்லாம் பேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு கன் ஷூட் சவுண்டுங்க. பேசிட்டு இருந்த டான்ஸ் டீச்சர் அப்படியே கீழே விழுந்து இறந்து போறாங்க. அந்த பாஷான்றவன் கன் எடுத்து இந்த டான்ஸ் டீச்சரோட தலையிலேயே சுட்டுட்டான். அந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லாருமே என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை எதிர்த்து நிக்கிறாங்க. ஆனா இவன் எங்க அப்பா கிட்ட உங்களுக்கு மோதணும்னு ஆசையா, என்ன எதிர்த்தா எங்க அப்பாவை எதிர்த்த மாதிரி அப்படின்னு மிரட்ட எல்லாருமே சைலண்ட் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த டான்ஸ் டீச்சர் பக்கத்துல வந்து உட்கார்ந்து பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இந்த டான்ஸ் டீச்சர் அந்த பாஷாக்கு கோஆபரேட் பண்ணலான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கொலையே பண்ணிட்டாங்க. அந்த இடத்துக்கு இந்த ஹோட்டலோட முதலாளி வரா, என்னோட ஹோட்டல்ல வச்சு ஒரு கொலையை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறா. இந்த பொண்ணுங்கலாம் அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்காங்க. இதுல ராணி சொல்றா, உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அவன் சுட்டுட்டான் அப்படின்னு பதற்றத்துல பேச, இந்த பாசான்றவன் எங்க சொல்லு பார்க்கலாம், போலீஸ் கிட்ட சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வம்புக்கு வரான். இப்போ இந்த ஹோட்டலோட ஓனர் வந்து தடுக்கிறாங்க. ராணி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சறா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, போலீஸை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஹோட்டல் ஓனர் இருக்கா இல்லையா, அவ சொல்றா, பதட்டப்படாதீங்க, போலீஸ்க்கு நாங்க கால் பண்ணி வர சொல்றோம், முதல்ல நீங்க சேஃபான இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓசிப் கிட்ட இந்த பொண்ணுங்களை சேஃபான ரூமுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இது ஒரு மோசமான இடம், இங்க தப்பு நடக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. உடனடியா அந்த இடத்தை விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. மொத்த பொண்ணுங்களா இவங்க கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் அந்த ஹோட்டலை விட்டு வெளியில வந்துடுறாங்க. அப்ப இந்த ஹோட்டல் ஓனரோட ஆள் பாத்தீங்கன்னா சம்பட்டியை வச்சு உரேட்டிங்க அப்படியே நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. பைத்தியக்காரத்தனம் எல்லாம் எதுவும் பண்ணாம சொல்ற பேச்சு கேட்டு நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஹோட்டல் ஓனர் இந்த பொண்ணுங்களை மிரட்டுறாங்க. ஓசிப் வாங்க போல அப்படின்னு கூப்பிட இந்த 3 பொண்ணுங்களும் இந்த ஓசிப் பின்னாடியே பயந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரணகலத்துல ஒரு ஆளை நம்ம மறந்துட்டோம், அது வேற யாரும் இல்லைங்க, அதாங்க சோலி. அவ வாஷ்ரூம்குள்ள நின்னுட்டு அவளோட இயரிங் ஐடி வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தா இல்லையா, கடைசி வரைக்கும் வேலையே செய்யாது. அதனால அவ வாஷ்ரூமை விட்டு வெளியில வருவா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பையன் வேற யாரும் கிடையாது, இவங்க முறையா ஹோட்டலுக்குள்ள வரும்போது ஒரு பையன் ஸ்டேஜ்ல நின்று பாடிட்டு இருந்திருப்பானே, அந்த பையனை பார்த்த உடனே சோலிக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்திருக்கும். அதற்கான காரணம் என்னன்னா, சோலிக்கு டாட்டோஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. அந்த பையனோட உடம்புலயும் நிறைய டாட்டோஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ வியந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. வாஷ்ரூம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சேர்ல தான் அந்த பையன் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அந்த பையன் கிட்ட போயிட்டு இவ சைன் லாங்குவேஜ்லயே பேச ஆரம்பிப்பா. உனக்கு வாய் பேச வராதா, காது கேட்காதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இவனும் சோலி கிட்ட பேச ஆரம்பிப்பான். பதிலுக்கு இந்த சோலி சொல்லுவா, நீ ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் டாட்டோவை பத்தி பேசிட்டே 2 பேரும் கனெக்ட் ஆயிடுறாங்க. வெளியில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயமே இந்த சோலிக்கு தெரியாதுங்க. இந்த ஓசி பின்னாடியே இந்த 3 பெண்களும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுல இந்த ராணி சொல்றா, என் கண்ணு முன்னாடியே என்னோட டான்ஸ் டீச்சரை இந்த பாஷா பைய சுட்டு கொன்னுட்டான், எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்குது, நீங்க இப்ப போலீஸ்க்கு கூப்பிட போறீங்களா இல்ல நாங்க ஏதாவது பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க இந்த ஆசிப் சொல்றா, நீங்க
கவலைப்படாதீங்க, என்னோட ஹோட்டல் முதலாளி தான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல, இவங்க குரூப்ல இருக்கக்கூடிய இந்த லூசு பொண்ணான கிரேஸுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்குதுங்க. என்னால முடியல, மூச்சோடவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே இந்த ஓசி பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்குறான். இந்த சாக்லேட்டை சாப்பிடு சரியாயிரு அப்படின்ட்டு. உடனே இந்த கிரேஸ் அது என்ன சாக்லேட்னு கூட தெரியாம வாங்கி வாயில போட்டுறா. அது ஒரு போதை பொருள் சாக்லேட்டுங்க. அந்த சாக்லேட்டோட மருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிரேஸோட உடம்புல வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஆசிப் 3 பெண்களையும் அண்டர் கிரவுண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய அறைக்குள்ள தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஒன்ஸ் இவங்க அண்டர் கிரவுண்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே கதவு தானா க்ளோஸ் ஆகுது. இப்போ இந்த ஹோட்டல் முதலாளி அங்க செத்து கிடக்கிற டான்ஸ் டீச்சரை உடனடியா அப்புறப்படுத்துங்க, இந்த இடத்தை கிளீன் பண்ணுங்க அப்படின்னு இந்த பாஷாவை பார்த்து மிரட்டிட்டே பேசுறாருங்க. உடனே இந்த பாஷா பாத்தீங்கன்னா அவனோட ஆளுங்க கிட்ட இவங்க சொன்ன மாதிரியே செய்யுங்கன்னு சொல்ல, இந்த பாஷாவோட ஆட்கள் பாத்தீங்கன்னா இந்த டெட் பாடியா அந்த இடத்துல இருந்து இழுத்துட்டு போறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் ஓனரும் இந்த பாஷாவும் தனியா பேசுறதுக்காக போறாங்க. அந்த நேரம் பார்த்து கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. யாருன்னு போய் ஓபன் பண்ணா வெளியில நம்ம ஹீரோன் ஓடி போனாங்க இல்லையா, ஹீரோனை அடிச்சு தூக்கிட்டு வந்திருப்பாங்க அடைச்சு வைக்கிறதுக்காக. எதுக்காக நீ அந்த டான்ஸ் டீச்சரை கொன்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா அவ தான் என்கிட்ட வம்புக்கு வந்தா, அதனாலதான் நான் கொன்னேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். என்ன நடந்தது அப்படின்னு எல்லாருமே பார்த்தாங்க. இந்த பெலரினா கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரியும் அப்படிங்கும்போது, அப்போ உண்மையை சொல்லுவாங்கன்னா அவங்க நாக்க நீங்க வெட்டுங்க, அவங்க எனக்கு எதிராக எதுவுமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ஹோட்டல் முதலாளி கிட்ட இவன் சொல்றான். அதுக்கு இந்த ஹோட்டல் முதலாளி சொல்றாங்க, மொத்தமா 6 பெண்கள், 6 பேருமே அமெரிக்கன்ஸ். 6 அமெரிக்கன்ஸ் காணாம போயிட்டாங்கன்னா சும்மாலாம் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா தேடி ஆளுங்க வருவாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனையும் வச்சுக்கிட்டு தந்திரமா செயல்பட்டா இந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா தப்பிக்க முடியும். நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த பாஷா நீ என்ன காப்பாத்த போறியா அப்படின்னு கேட்க, ஆமா நான் உன்னை காப்பாத்த போறேன், ஆனா அதுக்கு ஒரு வேலை இருக்கு அப்படிங்கும்போது உடனே இந்த பாஷா மிரட்டுறான். நான் யாருன்னு தெரியல, என்னோட அப்பா யாருன்னு தெரியலையா, இந்த ஊர்ல எங்க ஃபேமிலி எதுக்குறவங்க யாருமே கிடையாது, தேவையில்லாம எங்க அப்பாவை இதுல இன்வால்வ் பண்ணாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த ஹோட்டல் முதலாளி சொல்றாங்க, பல முறை நான் உங்க அப்பாக்கு இன்விடேஷன் கொடுத்திருக்கேன், ஆனா ஒவ்வொரு முறையும் உங்க அப்பா நிராகரிச்சிருக்காரு, ஆனா இந்த முறை உங்க அப்பாவை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பாஷான்றவன் ஒத்துக்க மாட்டேன்றான். அப்போ இந்த ஹோட்டல் முதலாளி சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுறாங்க. இவன் சுட்டு கொண்டிருப்பான் இல்லையா, அது அழகா பதிவாயிருக்கும். இந்த வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. அதாவது என்னோட அப்பா உன்னோட அப்பா கிட்ட கடன் வாங்கினதுக்கு நான் இப்போ வரைக்கும் கடன் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், இந்த கடனை இத்தோட முடிச்சுக்கணும், அதுக்கு உங்க அப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த சிச்சுவேஷனை அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிறாங்க. என்னோட கடனை இந்த வீடியோ வச்சு தீர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு இந்த பாஷா கிட்ட பணம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த இன்ஸ்டால்மெண்ட் பணத்தை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்ற மாதிரி பாஷா கிட்ட இருந்து இந்த ஹோட்டல் முதலாளி வாங்கிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை கிரேஸ் இருக்கக்கூடிய ரூம்ல கொண்டு போய் போடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கு மயக்கமெல்லாம் தெரிஞ்சு கண்முழிப்பாங்க. பக்கத்துல இந்த கிரேஸ் இருப்பா. ஆல்ரெடி இந்த கிரேஸ் பாத்தீங்கன்னா போதை மாத்திரை சாப்பிட்டதுனால அவ ஒரு மாதிரி போதையிலே இருந்துகிட்டு இருப்பா. எது உண்மை எது இல்லூஷன் அப்படின்றத அவனால கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த சூப்பர்வைசர் சோனா இருக்கா இல்லையா, நீங்க இந்த ஊருக்கு டான்ஸ் ஆடுறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற விஷயம் யார் யாருக்கெல்லாம் தெரியும், உங்களை தேடி யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோன் இந்த கேள்வியை புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளை தேடி யாரும் வரமாட்டாங்க, நம்ம யாருக்கிட்டயுமே சொல்லிட்டு வரல அப்படின்ற விஷயத்த சொன்னோம்னா கண்டிப்பா நம்மளை கொன்றுவாங்க, நம்ம வந்த தடயம் கூட இல்லாம பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க ஊர்ல இருந்து வந்தது எல்லாருக்குமே தெரியும், எங்களோட டான்ஸ் கம்பெனிக்கும் தெரியும், எங்களை காணோம் அப்படின்னா உடனடியா ஆளுங்க தேடிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல, பட்டுன்னு இந்த லூஸ் கிரேஸ் உளர ஆரம்பிச்சிருவா. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்க யாருக்கிட்டயுமே சொல்லிட்டு வரல, நாங்க இங்க வந்தது யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவா. உடனே இந்த சோனா அந்த இடத்துல இருந்து எழுந்திருக்க நம்ம ஹீரோன் கேக்குறாங்க, எனக்கு உங்க ஹோட்டல் முதலாளியை மீட் பண்ணணும், ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. நான் ஏற்பாடு பண்றேன், ஆனா அவ சொல்ற பேச்சை கேட்டு நீ நடந்துக்கலனா அவ உன்னோட நாக்க வெட்டிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. அங்க கட் பண்ணா இந்த ஹோட்டல் முதலாளியோட ரூமை காட்டுறாங்க. அந்த ரூமுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பெட்டகத்துக்குள்ள டான்சர்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆடை இருக்குதுங்க. நிறைய ஆன்டிக் பொருட்கள் எல்லாமே அந்த ரூமுக்குள்ள இருக்குது. சோ அந்த ரூமுக்குள்ள தான் இந்த ஹோட்டல் முதலாளி உட்கார்ந்துட்டு சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாஷா பாத்தீங்கன்னா தன்னோட ஆளுங்க கிட்ட போயிட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, ஆளுங்க கேக்குறாங்க அந்த என்வெலப் எங்க, கேஷ் எங்க அப்படின்னு கேட்க, அந்த கேஷை ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இப்ப சூப்பர்வைசர் சோனா பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் முதலாளி கிட்ட போயிட்டு அந்த 3 பொண்ணுங்களும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம ஹீரோயின் மட்டும் தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளை காலி பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போதே ஒரு ரூமுக்குள்ள இருந்து முத்தம் கொடுக்குற மாதிரி எல்லாம் சத்தம் கேக்குங்க. என்னன்னு அந்த டோர் ஓபன் பண்ணி பார்த்தா இந்த சோழி இருக்கா இல்லையா, அவளும் அந்த டாட்டோ போட்ட பையனும் ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, அந்த டாட்டோ போட்ட பையன் வேற யாரும் கிடையாது, இந்த ஹோட்டல் முதலாளியோட பையன் தான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க வேற ஒரு லாங்குவேஜ்ல பேசுவாங்க. அப்ப இந்த பையன் சொல்லுவான், ஒன்னும் பிரச்சனை இல்லமா, நீ ரெகுலர் லாங்குவேஜ்லயே பேசு, இவளுக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நீ வா அப்படின்ற மாதிரி அந்த பையன் அங்க இருந்து கூட்டு போறாங்க. அங்க கட் பண்ணா ஒரு ரூமுக்குள்ள டான்ஸ் டீச்சரை வச்சிருக்காங்க. சோ இந்த டான்ஸ் டீச்சரோட டெட் பாடியில கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி அந்த உடம்ப டிஸ்ட்ராய் பண்றதுக்கான முயற்சிகளை இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டான்ஸ் டீச்சரோட பாஸ்போர்ட் எல்லாம் தீயில போட்டு கொளுத்தி விட்டுறாங்க. இப்படி ஒரு குரூப் இந்த இடத்துக்கு வந்ததுன்னே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு அங்க கட் பண்ணா அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிற ரூமுக்குள்ள ஹீரோனோட கை காலில் இருக்கக்கூடிய கட்டெல்லாம் அவுத்துட்டு இவங்க ரிலீஸ் ஆயிடுறாங்க. கிரேஸ் கிட்ட பேசும்போது கிரேஸ் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறா. உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. என்ன சாப்பிட்ட நீ அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஆசிப் அப்படின்றவன் எனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் தெரிய வருது அது ஒரு போதை சாக்லேட், அந்த சாக்லேட்டை சாப்பிட்டதுனால தான் இவ இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு. இப்போ இந்த பொண்ணுங்களோட பேக் எல்லாம் இருந்தது இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த ஆசிப் தூக்கிட்டு திரும்பவும் அண்டர் கிரவுண்டுக்கு வரான். ஒரு இடத்துல கொண்டு போய் இந்த பேக் எல்லாம் போட்டுட்டு கிரேஸ் அப்படின்ற பொண்ணு போதையில இருக்கிறா இல்லையா, இந்த பொண்ணு கிட்ட அத்துமீறல ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட போய் பேசிக்கிட்டு இருப்பான். கிரேஸோட கண்களுக்கு இந்த ஆசிப் பேய் மாதிரி தெரிவான். இவ பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவா. அந்த
அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கட்டெல்லாம் ஊத்துட்டு சைலண்டா படுத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் அவங்க தலையில இருக்கக்கூடிய ஒரு கிளிப்பு ஒரு ஊசியை எடுத்து இந்த ஆசிப்போடைய கண்ணுலயே குத்தி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பொண்ணுங்க எதிர்த்து சண்டை போடுவாங்க அப்படின்னு இந்த ஆசிப்பாய கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். ஹீரோயின் போட்டு பொளந்து எடுத்துருவாங்க. அப்படி ரெண்டு பேரும் சண்டை போடும் போதே அங்க இருக்கக்கூடிய செவுரு டேமேஜ் ஆகி இன்னொரு ரூம்குள்ள விழுந்துருவாங்க. பார்த்தா அந்த ரூமுக்குள்ள தான் நம்ம ராணியும் சோலியோட அக்காவும் அடைச்சு வைக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் இவங்க சண்டை போறத பார்த்து ரொம்பவே பயப்படுவாங்க. நம்ம ஹீரோயினை சும்மா எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. இவங்க டான்ஸ் ஆடி இவங்களோட உடம்பு ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும். அதனால இவங்களோட காலாலேயே இந்த ஆசிப்பை அட்டாக் பண்ணி அடிச்சடியில இந்த ஆசிப் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இரும்பு கம்பிலேயே போய் விழுந்துருவான். அந்த கம்பி அவனுடைய முதுகுல குத்தி வயித்துல வெளியில வந்துரும். இதை பார்த்து இந்த பொண்ணுங்க எல்லாம் மிரண்டு போயிருவாங்க. இவங்களுடைய ஒயிட் கலர் ட்ரெஸ் ஃபுல்லாவே ரத்த கரையா மாறி கிடக்கும். இப்ப அண்டர் கிரவுண்ட்ல இந்த 4 பொண்ணுங்களும் சேஃபா இருக்காங்க. சோலியோட அக்கா கேக்குறா, இந்த கிரேசியா ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. இந்த கிரேஸ் பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறா, பாட்டு பாடுறா, ஒரு மாதிரி கிறுக்கி மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த பொறுக்கி பையன் இவளுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துருக்கான். அது ஒரு போதை சாக்லேட். அதை சாப்பிட்டதுல இருந்தா இவ இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ராணி நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு வரா. போலீஸ் வர வரைக்கும் பொறுமையா இருக்க வேண்டியதானே, நீ எதுக்கு அவனை அடிச்சா அப்படிங்கும் போது போலீஸ் வரணும்னா எப்பவோ வந்திருக்கணும். நம்ம டான்ஸ் டீச்சர் செத்து போயிட்டாங்க, அவங்களோட டெட் பாடியை மறைச்சு வச்சிருக்காங்க, நம்ம தான் பாத்துக்கணும், நம்மளை தேடி யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம கசகசன்னு பேசி சண்டை போறத நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல இருந்து போகணும், அதுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க 4 பேரும் முடிவெடுக்கிறாங்க. அங்க கட் பண்ண இந்த ஹோட்டல் ஓனர் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் வர சொல்லியிருக்காங்க. இந்த டாக்டரும் வராருங்க. இந்த டாக்டர் நார்மலான ஒரு டாக்டர் கிடையாதுங்க, போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த டாக்டர் போல. இந்த டாக்டர் கிட்ட செத்து போன டான்ஸ் டீச்சரோட உடலை கொண்டு போய் காட்டுறாங்க. உடலை ப்ராப்பரா கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்போஸ் பண்ணணும். அதாவது இப்படி ஒருத்தி இந்த உலகத்துல இருந்தானே யாருக்கும் எவிடன்ஸ் கிடைக்கக்கூடாது. சப்போஸ் இந்த லேடியோட ஹியூமன் ஸ்கல்லோ இல்ல ஏதாவது கிடைச்சா கூட ஆய்வு செய்யறதன் மூலமா இந்த லேடி தான் அப்படின்னு கண்டுபிடிக்காத லெவலுக்கு செத்துச்சரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த வேலையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த டாக்டர் செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த பாஷா இருக்கிறான் இல்லையா, அவன் இன்னும் அந்த ஹோட்டலுக்குள்ள தான் கைஸ் இருப்பான். இவன் அவனோட ஆளுங்க கிட்ட சொல்றான், ஆக்சுவலா நான் இந்த இடத்த விட்டு இப்ப கிளம்பிட்டேன்னா என்னோட அப்பா கிட்ட உங்க பையன் பண்ண பிரச்சனையை நான் தான் ஹேண்டில் பண்ண அப்படின்னு இந்த ஹோட்டல் முதலாளி ஸ்கோர் பண்ணிட்டு போயிருவா. ஆனா அதுக்கு நான் விடவே கூடாது. டான்ஸ் டீச்சர் கூட வந்த அந்த 4 பொண்ணுங்களையும் நான் போட்டு தள்ளி இந்த பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ணலான்னு இருக்கிறேன். சோ அதனால அவளுங்களை கண்டுபிடிங்க, போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் இந்த பொண்ணுங்களுக்கு எதிராக திரும்புறானுங்க. அங்கே கட் பண்ணா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய இந்த 4 பொண்ணுங்களும் எப்படியோ அந்த கேட்டை கண்டுபிடிச்சு அந்த கேட்டு கிட்ட வந்துட்டாங்க. அப்போ யாரோ ஒருத்தங்க அந்த இடத்துக்கு வர மாதிரி சத்தம் கேக்குதுங்க. உடனடியே இவங்க ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துக்கு வந்தது வேற யாரும் கிடையாதுங்க, இந்த பாஷாவோடைய ஆளுங்க 2 பேரு. அந்த 2 பேர்த்துல ஒருத்தன் தான் மொட்டையன், இன்னொருத்தன் கிழவன். அந்த மொட்டையன் கன் எடுத்துட்டு இவங்களை அடைச்சு வச்சிருக்கிற இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறான் போட்டு தள்ளுறதுக்காக. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு ரூம்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இந்த 4 பெண்களும் இவங்க 2 பேர்த்தையும் பாத்துறாங்க. கன்னோட இருக்கிறானுங்க, கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும் அப்படின்ட்டு. சோலியோட அக்கா இருக்கா இல்லையா, ரொம்ப பயந்த சுபாவம் கொண்ட ஒரு பொண்ணுங்க. அவ ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுவாங்க. நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறோம் இல்லையா பலரினா, இந்த டான்ஸை வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு இது பியூட்டிஃபுல்லா தெரியும். அதே சமயம் ஆடக்கூடிய பெண்கள் ரொம்ப வீக்கானவங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் உண்மை என்னன்னா இந்த பிராக்டிஸை பண்றதுக்கு நம்ம எவ்வளவு உடல் உழைப்பு போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாம அந்த விரல் நுனியில நின்று டான்ஸ் ஆடும்போது எத்தனை முறை அந்த விரல்ல கிராக் ஏற்பட்டு இருந்திருக்கும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தான் நம்ம வீக்கானவங்க, ஆனா நம்ம எவ்வளவு பலசாலின்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். கவலைப்படாத, தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒன்னா இருக்கிறாங்க. அப்பதான் கிரேஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. இவங்க ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சாங்க இல்லையா, அந்த ரூம்குள்ள தான் பாத்தீங்கன்னா இவங்களோட பேக் எல்லாம் இருக்கும். நம்ம பேக் இங்க இருக்கு அப்படின்னு சொல்ல உடனடியே இவங்க பேக் ஜிப் எல்லாம் ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உள்ள ஏதாவது அட்டாக் பண்ற மாதிரி ஆயுதம் இருந்ததுன்னா கையில எடுத்துக்கலான்னு. இவங்க டான்ஸ் ஆடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஷூவை ரஃப் ஆக்குறதுக்காக பிளேட் எல்லாம் வச்சிருப்பாங்க. சோ அதை எடுத்துப்பாங்க, கத்திரிக்கோல் எடுத்துப்பாங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே கன்னோட உள்ள போன மொட்டையா ரிட்டர்ன் வரான் இந்த கிழவன் கிட்ட. பொண்ணுங்க 4 பேருமே உள்ள இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த கிழவன் சொல்லுவான், அந்த ரூமுக்குள்ள ஜிப் ஓபன் பண்ற மாதிரி எல்லாம் சத்தம் கேட்டுச்சு, அந்த ரூமுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல நான் போய் அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா கன்னோட இந்த மொட்டையை போய் அந்த டோர் ஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்றான். அப்போ நம்ம ஹீரோன் அந்த கத்திரிக்கோலை எடுத்து அந்த மொட்டையனுடைய மூக்குலயே ஒரு சொருகிடுவாங்க. வலி தாங்க முடியாம அவன் கதறன்னு கதறுவான். அதுக்கப்புறம் இந்த கிழவன் இந்த 4 பெண்களையும் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அப்பவும் இவங்க கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த கிழவனுடைய கால்ல எல்லாம் குத்தி கிழவனை போட்டு பொலவலன்னு பொழக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனாலும் இந்த கிழவன் திருப்பியும் அடிப்பாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த மொட்டையன் கண்ணை தூக்கிட்டு ஷூட் பண்றதுக்காக வருவான். அவன் கையை கட்டிச்சு அவன் கையில இருக்கக்கூடிய கண்ணை கீழே போட வச்சிருவாங்க. இந்த ஒரு சூழல்ல மொட்டையை நம்ம ஹீரோனை புடிச்சு முட்டி போட வச்சிடறான். அப்ப கீழே விழுந்த கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சோலியோட அக்கா கையில மாட்டுது. இவனை பார்த்து சுடு, என்னை காப்பாத்து, இவனை பார்த்து சுடு அப்படின்னு ஹீரோயின் சத்தம் போடுவாங்க. ஆனா சோலியோட அக்காக்கு கண்ணை பார்த்தாலே பயம். கண்டமேனிக்கு எங்கேயோ பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவா. பதட்டத்துல அவனுங்களும் விட்டுருவானுங்க. என் கையில இருந்து யாராவது கண்ணு வாங்குங்க, கண்ணு என் கையில இருக்கிறதுக்கே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி வளர ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் அந்த கண்ணுல இருக்கக்கூடிய புல்லட்டும் காலியாயிரும். இனி நம்ம சண்டை போட்டு தான் ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பொண்ணுங்க அந்த 2 ஆம்பளைங்க மாத்தி சண்டை போட ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கும் பலமா அடி விடும், அவங்களுக்கும் பலமா அடி விடும். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க ஷூல ஒரு பிளேட சொருக்கி ஒரு டான்ஸ் மூவ் பயன்படுத்தி அந்த கிழவனோட கழுத்திலேயே ஒரு இழுத்துருவாங்க. அவ்வளவுதான், அப்படியே அவன் கீழே விழுந்துருவான். ராணிக்கும் நம்ம ஹீரோனுக்கும் எப்போதுமே சண்டை நடந்துட்டு இருக்கும் இல்லையா, ராணி இதை பார்த்துட்டு பரவாயில்லையே கதையை முடிச்சிட்ட போல, ஆனாலும் அந்த ஹெட்ஷாட் சூப்பரா இருந்தது அப்படின்னு முறையா ராணி நம்ம ஹீரோனை
அப்ரிஷியேட் பண்ணுவா. அதே மாதிரி என்னோட ஷூல பிளேட செட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி கேட்க இந்த 4 பெண்களும் பாத்தீங்கன்னா அந்த பிளேட உடைச்சு அவங்க கால்ல சொருகிக்குவாங்க. யாராவது வந்தா எட்டி உதைச்சாலே போதும் அந்த பிளேட் அவங்க உடம்புல ஏறிடும். இப்போ இந்த இடத்துல இருந்து எப்படி இவங்க வெளியில போறது அப்படின்னு சொல்லிட்டு கேட் கிட்ட வருவாங்க. பார்த்தா ஆட்டோமேட்டிக் கேட் போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. சரி பேக் டோர் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம்னு சொல்ல அப்ப இந்த சோழியோட சிஸ்டர் சொல்லுவா பேக் டோர் வழியா போறதுனால எப்படி நம்ம மேல போக முடியும் அப்படின்ட்டு. நாம எதுக்காக மேல போகணும் அப்படின்னு கேட்க அப்பதான் சோழியோட சிஸ்டர் சொல்லுவா நம்ம கூட சோழின்னு ஒருத்தி வந்தான்றதையே நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்ட்டு. ஆக்சுவலா நடந்த ரணகாலத்துல உண்மையிலேயே இந்த சோழின்ற பொண்ணை இவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ இந்த ஹோட்டலை விட்டு வெளியில போறதுக்கான பிளானை விட்டுட்டு மேல் மாடிக்கு போறதுக்கான வழியை நம்ம கண்டுபிடிக்கலாம், போய் சோழியை காப்பாத்தலாம் அப்படின்னு இவங்க முடிவெடுக்கிறாங்க. ஆனா இந்த ராணி மகாராணி ஆல்ரெடி ஏகப்பட்ட ரிஸ்க் எடுத்தாச்சு, நீங்க வேணா போய் அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டு வாங்க, நான் வெளியில போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ மட்டும் தனியா அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ அந்த அண்டர் கிரவுண்ட் பகுதிக்குள்ள ஒரு ஸ்டெப் இருக்குங்க. அந்த ஸ்டெப் வழியா இவங்க 3 பேருமே மேல ஏற ஆரம்பிப்பாங்க. இந்த கிரேஸ் சொல்லுவா இந்த ஸ்டெப் மேல போதா இல்ல கீழே வருதா என்னால ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல அப்படின்ட்டு. ஏன்னா கிரேஸுக்கு இன்னும் போதை இருக்கு. அந்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இந்த வாஷ்ரூம் கிட்ட வந்து ஜாயின் பண்ணிவிடும். அந்த வாஷ்ரூம் வராண்டால நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது சோழியோட சிஸ்டர் சொல்லுவாங்க கடைசியா அவ வாஷ்ரூம் போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தா, மேபி அவ வாஷ்ரூம்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் ஓபன் பண்ணா உள்ள இந்த சூப்பர்வைசர் சோனா நின்னுக்கிட்டு இருப்பா. வசமா இந்த 3 பேரும் இந்த சோனா கிட்ட மாட்டிப்பாங்க. உங்களை கீழே தான் அடைச்சு வச்சிருந்தேன், எப்படி மேல வந்தீங்க அப்படின்னு இவங்களை மிரட்ட பார்க்கும்போது இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க கால் ஷூல இருக்கக்கூடிய பிளேட கழுத்து கிட்ட கொண்டு போய் வச்சு மிரட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த சோனா மிரண்டு போயிருவாங்க. எங்களோட சிஸ்டர் சோழி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டு மிரட்ட இந்த சோனா பாத்தீங்கன்னா அவ கீழே தான் இருந்தா, அந்த பையன் கூட இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சோனாவை அடைச்சு வச்சுட்டு அந்த இடத்தை விட்டு இந்த 3 பெண்களும் தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஹோட்டலோட முதலாளி அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிற பெண்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்டுக்கு போய் பார்த்தா மொட்டையனும் கிழவனும் செத்து கிடப்பாங்க. அந்த கிழவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பான். அவன் கிட்ட இங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்க அந்த பொண்ணுங்க எங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஹோட்டல் முதலாளிக்கு அதிர்ச்சியா இருக்குதுங்க. அங்க கட் பண்ணா நம்ம ராணி மகாராணி இருக்கா இல்லையா, அவ தப்பிச்சு ஒரு வழியா வெளியில வந்துருவாங்க. கண்ணு கெட்டின தூரத்துல ஒரு டோர் இருக்குது, அந்த டோர் வழியா போனோம்னா வெளியில போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த டோர் ஓபன் பண்ணா ராணி மகாராணிக்கு ஒரு அதிர்ச்சிங்க. செத்து போன டீச்சரை பாத் டப் மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள வச்சு அந்த டாக்டர் துண்டு துண்டா வெட்டிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து இவன் மறண்டு போய் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துருவா. பேசாம அவங்க கூட ஒற்றுமையாவே இருந்திருக்கலாம், தனியா வந்து மாட்டிக்க பாத்தியடி ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது நிறைய முடி வச்சிருக்கிற ஒருத்தன் ராணியை பாத்துருவான். நீ இப்படி இங்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த ராணி பாத்தீங்கன்னா அதாவது நான் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன், வைஃபை ஒர்க் ஆகல, ஏன் வைஃபை ஒர்க் ஆகலன்னு பாக்குறதுக்காக வந்தேன், நீ வைஃபையை ரெடி பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துருவா. அங்க கட் பண்ணா சோனா சொன்ன மாதிரியே இந்த ஹோட்டல் முதலாளியோட ரூம்குள்ள போய் பார்த்தா அங்க நம்ம சோழி இருக்கா இல்லையா ஜாலியா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க எல்லாம் எங்க போனீங்க, ஒரு கியூட்டான பையன் எனக்கு டேட்டோ போடுறேன்னு சொல்லியிருக்கான், அதனால தான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாராவது நம்மள அட்டாக் பண்றதுக்காக வந்தாங்கன்னா இங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரு கன் இருக்குங்க. அந்த கன்னை ஹீரோயின் எடுத்துப்பாங்க. அதெல்லாம் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த சோழி சைன் லாங்குவேஜ்லயே பேசுவா. நம்ம ஆபத்துல இருக்கிறோம், முதல் இந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு சொன்னாலும் இந்த சோழி புரிஞ்சுக்க மாட்டா. இப்போ என்ன பண்றது அப்படின்னு சோழியோட சிஸ்டர் கேட்க அவன் ஓ சிஸ்டர் தான், நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்ல சோழியோட அக்கா சோழிய பலார்னு ஒரு அறவிட சோழி மயங்கிடுவா. மயங்கினவளை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு இவங்க நகர ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்குது. உடனடியா இந்த பொண்ணுங்கலாம் அங்க இருக்கக்கூடிய கிச்சனுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. சோ வந்த நபர் அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது யாரோ ஒருத்தங்க அழுகுற மாதிரி சத்தம் கேக்குங்க. என்னடான்னு பார்த்தா அந்த கிச்சனுக்குள்ள நம்ம ராணி மகாராணி ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. என்ன இங்க இருந்து வெளியில போயிருவேன்னு சொன்ன, இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் செஞ்சது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட மறுபடியும் ஜாயின் பண்ணிப்பா. இப்போ இந்த 5 பொண்ணுங்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இவங்க கையில ஒரு கன் இருக்குது. அந்த கன்னை இப்போ இவங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியல. அப்ப ராணி மகாராணி இந்த மாதிரி கன் ஒன்னு எங்க வீட்லயே இருந்தது, எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆப்ரேட் பண்றா. அதே சமயம் இந்த ஹோட்டல் முதலாளி இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிற கஸ்டமர் கிட்ட எல்லாம் போயிட்டு இந்த ஹோட்டலுக்குள்ள ஒரு 5 பெண்கள் இருந்தாங்க, அந்த 5 பெண்கள் காணாம போயிட்டாங்க, அந்த 5 பெண்களும் எங்களுக்கு தேவை, அவங்கள பிடிச்சி தரவங்களுக்கு ஒரு பெரிய சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்ல ஹோட்டல்ல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுங்களை தேட ஆரம்பிக்கிறானுங்க. இப்ப கிச்சனுக்குள்ள ஒரு போன் இருக்குங்க. அந்த போன் வழியா போலீஸ்க்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைச்சாலும் லைன் போகாது. இன்னொரு பக்கம் இந்த ஹோட்டல் முதலாளி இந்த பாஷாவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பாக்கு போனை போடு வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல இவனும் அவங்க அப்பாக்கு போனை போட்டு பேசுறான். இவங்க அப்பா வராரு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஹோட்டல் முதலாளி பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொட்டி ஓபன் பண்றாங்க. அதுக்குள்ள டான்ஸுக்கு பயன்படுத்துறதுக்கான ட்ரெஸ்ஸும் சில பாமும் இருக்குதுங்க. ஹோட்டல் முதலாளி பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு பிளான் போடுறாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அதே சமயம் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் இந்த பொண்ணுங்களை தேடி அலைஞ்சாங்க இல்லையா, அங்க இருக்கக்கூடிய வாஷ்ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள சூப்பர்வைசர் சோனா கட்டி போடப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. இப்போ இந்த நிறைய முடி வச்சிருந்தான் இல்லையா, அவங்க கிட்ட கூட நம்ம ராணி வந்து வைஃபை ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தாலே அவங்க கிட்ட வசமா இந்த 5 பொண்ணுங்களும் மாட்டிப்பாங்க. அப்ப இவங்களோட ஷூல பிளேட் எல்லாம் ஒட்ட வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அதை பயன்படுத்தி அவங்க கூட பயங்கரமா சண்டை போட்டு கடைசியில அவனோட கையவே வெட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு இவங்க தப்பிச்சு ஓடிடுவாங்க. ஒரு இடத்துல இருந்து
இன்னொரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்களே தவிர இப்போ வரைக்கும் அந்த ஹோட்டலை விட்டு இவங்களால வெளியில வர முடியல. பார்த்தா இந்த ஹோட்டலோடைய மெயின் டைனிங் ஏரியாவுக்கு வந்துருவாங்க. பார்த்தா ஆளுங்க எல்லாருமே இவங்களுக்கு எதிராக நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இந்த 5 பொண்ணுங்க அத்தனை ஆம்பளைங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குறாங்க. நம்ம கையில ஆயுதம் இருக்குது, ஸோ அதை நம்மளுடைய டான்ஸ் மூவ் வழியா இவங்களை அட்டாக் பண்ணலாம். நம்ம ஒரு சர்க்கிள் ஃபார்ம்ல இருக்கலாம், ஸோ எந்த சைட்ல யார் அட்டாக் பண்ண வந்தாலும் நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் போட்டு பொலந்து எடுத்துருவாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். பலதரப்பட்ட போராட்டத்துக்கு பின்னாடி அந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய ஜன்னலை உடைச்சு 4 பெண்களும் முதல்ல ஏறி குதிச்சிருவாங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் குதிக்கலான்னு வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ஹோட்டலோடைய முதலாளி வந்துருவாங்க. சோ நம்ம ஹீரோயினால அந்த இடத்துல இருந்து குதிக்க முடியாது. கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த பாஷா வந்து ஹீரோனை பிடிச்சிருவான். ஹீரோனை பிடிச்ச உடனே பட்டுன்னு இந்த ஹோட்டல் முதலாளி இந்த பாஷாவோட கையிலேயே ஷூட் பண்ண அவன் பொத்துன்னு கீழே விழுந்துருவான். இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயின் எதிர்பார்க்கவே இல்ல. நியாயமா பார்த்தா தன்னைத்தானே ஷூட் பண்ணிருக்கணும், ஆனா இந்த பாஷாவை ஷூட் பண்றாங்களே அப்படின்ட்டு. அப்ப இந்த ஹோட்டல் முதலாளி நம்ம ஹீரோயின் கிட்ட இவ்வளவு நாள் நீ டான்சரா இருந்தல்ல, இப்போ நீ ஆடியன்ஸா இருக்கணும்னு நினைக்கிற, என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இப்ப வெளியில குதிச்ச இந்த பெண்கள் நம்ம ஹீரோயின் வரல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. மறுபடியும் உள்ள போய் ஹீரோனை காப்பாத்துறதுக்கு எதனா வழி இருக்குமா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட வாயில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரிப்பனை போட்டு கட்டி மேக்கப் ரூம்ல உட்கார வச்சு இந்த ஹோட்டல் முதலாளி ஜாலியா மேக்கப் போட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. தக்காளி அங்கதான் கைஸ் இந்த ஹோட்டல் முதலாளி ஒரு தாறுமாறான ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இந்த ஹோட்டல் முதலாளி ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய பொண்ணு அப்படின்னு ஆரம்பத்திலேயே நம்ம அந்த போட்டோ எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஆக்சுவலா அவங்களும் ஹீரோயின் மாதிரியே ஒரு பெரிய டான்ஸ் ஷோல கலந்துக்கிட்டு ஒரு நல்ல ஐடென்டிட்டியில வாழணும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா இந்த ஹோட்டல் முதலாளியோட அப்பா இருக்கிறார் இல்லையா, ஒருத்தங்கிட்ட போய் கடன் வாங்கிட்டாங்க. அந்த ஒருத்தன் வேற யாரும் கிடையாது, பாஷாவோட அப்பா தான். ஹோட்டல் முதலாளியோட அப்பானால அந்த கடனை திருப்பி கட்ட முடியலங்க. அதனால கடனை திருப்பி கொடுக்காதனால நான் உன் காலை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். வந்தவன் அவங்க அப்பாவோட காலை எடுக்காம இந்த ஹோட்டல் முதலாளியோட காலை எடுத்துட்டாங்க. இவங்களோட டான்ஸ் கெரியர் எல்லாமே காலி ஆயிடுச்சுங்க. அவருடைய கனவை செதச்சவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஷாவோட அப்பா லூத்தரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி வெறிகொண்டு இருந்திருக்காங்க. ஆனா இது நாள் வரைக்கும் இந்த பாஷாவோட அப்பாவை பாக்குறதுக்கான வாய்ப்பே கிடைச்சதில்ல. சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அப்ப பழி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஷா கூட க்ளோஸா இருக்கிற மாதிரியே இவ்வளவு நாள் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. சோ அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி இந்த பாஷாவோட அப்பாவை இந்த இடத்துக்கு இவங்க வர வச்சிருவாங்க. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனோட உயிரை எடுத்து இவங்க பழி தீர்க்க போறாங்க. சோ அதற்காக தான் இவங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப இந்த டீச்சரை துண்டு துண்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருந்தானே அந்த டாக்டர், அவன் வெளியில வந்து நம்ம ஹீரோயினுடைய கால் நகங்களை எல்லாம் கட் பண்ணி டார்ச்சர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவான். ஆனா ஹீரோயின் கத்தவே மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க காலில் இருக்கக்கூடிய நகங்கள்லாம் பிஞ்சு அவங்களுக்கு வலி மறத்தே போச்சு. ஏன்னா இவங்க அப்படி ஒரு டான்ஸை தானே ஆடுறாங்க. சரி உனக்கு நகத்தை பிச்சாதான் வலிக்காது, ஆனா மிஷின் எடுத்துட்டு வந்து உன் காலை அறுத்தா அப்படின்னு சொல்லி மிஷினை எடுத்துட்டு வருவான். திடீர்னு எங்கிருந்தோ வந்த அம்பு இந்த டாக்டர் மேல பட்டு அப்படியே கீழே விழுந்து டாக்டர் சாவான். எங்கிருந்துடா இந்த அம்பு வந்ததுன்னு பார்த்தா நம்ம ராணி மகாராணி உள்ள வந்திருப்பா. அவ பாத்தீங்களா, அவ உயிரை பணைய வச்சு ஹீரோனை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கா. பார்த்தா அந்த இடத்துல தான் இந்த பாஷா விழுந்து கிடப்பான். இந்த பாஷாவை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனும் ராணியும் சிறை பிடிச்சிருவாங்க. இவனை இழுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போதே வெளியில இருந்த மத்த பொண்ணுங்களும் உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டு உள்ள வந்துருவாங்க. இப்ப மறுபடியும் இந்த 5 பேரும் ஒன்னு சேர்ந்துருவாங்க. இந்த 5 பேரும் ஒன்னா வந்துகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இந்த ஹோட்டல் முதலாளி வந்து நிப்பாங்க கையில கன்னோட. அப்ப இந்த பாஷா பாத்தீங்கன்னா இந்த 5 பொண்ணுங்க கிட்ட கெஞ்ச ஆரம்பிப்பான், நீங்க எப்படியாவது என்ன காப்பாத்திருங்க, எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இந்த ஹோட்டல் முதலாளியோட கதையெல்லாம் ஹீரோனுக்கு இப்ப தெரியும் இல்லையா. அப்ப நம்ம ஹீரோன் சொல்லுவாங்க, உன்னை நம்ப மாட்டேன், உன்னை நான் அவங்க கிட்டே ஒப்படைச்சிடுறேன், அவங்க முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. உடனே இந்த ஹோட்டல் முதலாளிக்கு இந்த 5 பொண்ணுங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாயிருங்க. அந்த நேரம் பார்த்து இந்த பாஷாவோடைய அப்பா ஆளுங்க உள்ள வந்து அந்த ஹோட்டலை கண்ட மணிக்கு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த ஹோட்டல் முதலாளி பாத்தீங்கன்னா இந்த பாஷா கிட்ட முதல்ல உங்க அப்பாவை ஷூட் பண்றதை நிப்பாட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, இவன் உடனே எழுந்திருச்சு நின்னு அப்பா நான் இங்கதான் இருக்கேன் ஷூட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் சைலண்ட் ஆகுறாங்க. இப்போ இந்த ஹோட்டல் முதலாளி இந்த 5 பொண்ணுங்களை பார்த்து, ஆக்சுவலா இது என்னோட ரிவெஞ்ச், இந்த ரிவெஞ்சில நீங்க தலையிட வேண்டாம், நீங்க இந்த இடத்துல இருந்து கிளம்பிருங்க பொண்ணுங்களா அப்படின்னு சொல்ல இந்த 5 பேரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த ஹோட்டல் முழுக்க இந்த ஹோட்டல் முதலாளி பாம்பை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க கையில தான் ட்ரிகர் இருக்கு. இப்போ இந்த ஹோட்டல் முதலாளிக்கும் இந்த பாஷாவோடைய அப்பாக்கும் பிரச்சனை நடக்குதுங்க. இந்த ஹோட்டல் முதலாளி அப்படியே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஒரு சைடு கால் இருக்காதுங்க. டான்ஸ் ஆட்டத்துக்கு முன்னாடி மேக்கப் போடுவாங்க இல்லையா, அந்த கெட்டப்ல தான் இருப்பாங்க. எதற்காக இந்த ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்கக்கூடிய ட்ரிகரை பிரஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான், அந்த ஏட்டமே வெட்டிச்சு செதறும். வெளியில ஓடி வரதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்த இந்த 5 பொண்ணுங்களும் பில்டிங்ல இருந்து கீழே விழுவாங்க. இந்த பில்டிங் இடிபாடுகளுக்குள்ளேயே சிக்கி எல்லாருமே செத்து போயிருவாங்க. இந்த ஒரு சூழல்ல இந்த 5 பொண்ணுங்களும் அப்படியே இருமிக்கிட்டே கண்ணு முடிப்பாங்க. பலதரப்பட்ட போராட்டத்துக்கு பின்னாடி இந்த 5 பேரும் இப்போ உயிரோட தான் இருப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துல 2 பைக் இருக்கும். அந்த 2 பைக் எடுத்துட்டு இந்த 5 பொண்ணுங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிப்பாங்க. உடம்பெல்லாம் ரத்த கரையா இருந்துகிட்டு இருக்குங்க. ஒயிட் கலர் ட்ரெஸ் ஃபுல்லா ரத்த கரையா இருக்கும். இவ்வளவு வேகமா எங்க போறாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு தான் அந்த இன்டர்நேஷனல் டான்ஸ் ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுக்காக போவாங்க. ரிசப்ஷன்ல ஆக்சுவலா நாங்க தான் ஆட போறோம், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, என்னடா பாக்க இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாப்பாங்க. இருந்தாலும் போய் ஆடுங்கன்னு அலோவ் பண்ண அப்படியே அந்த ரத்த கரையோடய பாத்தீங்கன்னா இவங்க போய் டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்க. அந்த டான்ஸை பார்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வியந்து கை தட்ட ஆரம்பிப்பாங்க. அப்படி டான்ஸ் ஆடும்போது நம்ம ஹீரோனும் இந்த ராணியும் ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. ஆனா இவங்களோட பிக்கஸ்ட் லாஸே அந்த டான்ஸ் டீச்சர் தான். இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி
நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் இதே மாதிரி ஹாலிவுட் மூவிஸும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.